குட் மார்னிங், ஹாய், வணக்கம், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். சூப்பர் எயிட் செட் ஆகிடுச்சுங்க. சூப்பர் எயிட்ஸ் சூப்பராக இருக்க போகுது. குரூப் ஏ இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான். எல்லோரும் எதிர்பார்த்தாங்க நியூசிலாந்து வருவாங்க, ஸ்ரீலங்கா வருவாங்கன்னு. ஸ்ரீலங்கா நல்ல டீம் வச்சுருந்தாங்க. அவங்க கடைசி மேட்ச்சில் கூட 200 ரன் அடித்தாங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை, வரலை. ஆப்கானிஸ்தான் பெரனியல் டார்க் ஹார்ஸஸ் நியூசிலாண்டை அவ்வளோ ஈஸியாக தூக்கிட்டாங்க. எனி ஐசிசி டோர்னமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து செமிஃபைனல் வருவாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்னா நியூசிலாந்து சூப்பர் எயிட்ஸ் கூட வரலை. ஸோ அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் தோத்தாங்க. ஆனால் அந்த ஆப்கானிஸ்தானோட 75 ரன் ஆல் அவுட் ஆனது பெரிய பெரிய ப்ளோ நியூசிலாண்டுக்கு. ஆப்கானிஸ்தான் பில்ட் ஃபார் T20ங்க. நல்ல பவர் ஹிட்டர்ஸ், நல்ல ஃபீல்டிங், ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் அண்ட் 20 ஓவர் ஃபார்மேட்டில் அவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். பங்களாதேஷுமே ஒரு 2023 ஒரு வெரி பேட் வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸாக ஆடிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்பில். ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவை அடித்தாங்க. அந்த மஹமுதுல்லாவோட 6 மிஸ் ஆகலைன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். ஆஸ்திரேலியா த்ரூ, அவங்க ஐசிசியில் வேறு பீஸ்ட், அவங்க த்ரூ. இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் 3 டீம் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. எல்லோரும் நினச்சாங்க இந்தியா, ஆஸ்திரேலியா ஷுவராக உள்ளே போயிடுவாங்கன்னு. அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் டெஃபினட்டாக ஒரு பெரிய த்ரெட் போஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு. ஸோ அது பார்க்கணும் அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு. நாட் கோயின் டு பி ஈஸி ஃபார் இந்தியா. இப்போ ரெயின் த்ரெட்டும் இருக்குது. ஏன்னா கரீபியனில் இப்போ வந்து டைஃபூன் சீசன், மழை வரும், ரெயின் த்ரெட்டும் இருக்குது. ஸோ அப்படி 3 மேட்ச்சில் 2 மேட்ச் அஃபெக்டட்னா ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா ஜெயிச்சு தான் ஆகணும். ஸோ க்ரூஷியல். ஐ ஸ்டில் திங்க் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்துடுவாங்கன்னு. பட் இந்தியாவுக்கு ஈஸியாக இருக்க போகிறதுல இங்கே தான் இந்தியாவோட இதை பார்க்கணும், அபிலிட்டியை பார்க்கணும் ஸ்பின்னோட. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா எல்லாருமே ஸ்டக் ஆவாங்க ஸ்பின்னோட. சூர்யா அண்ட் யஷஸ்வி தான் ஆடுவாங்க. ஆனால் யஷஸ்வி எடுக்கலை. இப்போ சிவம் துபே கூட்டின்னு வந்ததே இந்த ஸ்பின்னுக்கு தான். ஆப்கானிஸ்தானில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அவருக்கு வரப்போகுது. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா இந்தியாவில் வந்து அண்ட் இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஃபஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் ஓவர்லேருந்து ஸ்பின்னோட ஆரம்பிப்பாங்க ஆப்கானிஸ்தான் எனக்கு தோணுது. 20th ஜூன் இந்தியாவோட ஃபஸ்ட் மேட்ச். இன்னொரு குரூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏவோட வேர்ல்ட் கப் முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு. அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா ட்ரை பண்ண போகிறாங்க. பட் நாட் கோயின் டு பி இனஃப் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் 1 through 10 ஹிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு போலிங். ரொமாரியோ ஷெப்பர்ட் 5th பவுலராக வரணும். அவர் எவ்வளோ ரன் அடிக்கிறாரோ அவ்வளோ ரன் கொடுத்துருவார் பாலில், அது டவுட்டே கிடையாது. இங்கிலாந்து மோர் வெல் ரவுண்டட். வெஸ்ட் இண்டீஸ் அளவு பவர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் லிவிங்ஸ்டன், அதில் ரஷீத், மொயின் அலி எல்லாம் ஸ்பின் போடலாம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தப்ரேஷ் ஷம்சி, கேஷவ் மகாராஜ் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்கன்னு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல டீம். மார்க்ரமும் கொஞ்சம் ஸ்பின் போடுவார். கசாப்பு கடை கிளாசன், மார்க்ரம், குவிண்டன் டி கிளாக், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் போலிங் போடுவார். நல்ல பவர் பேக் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா. எனக்கு என்னமோ அந்த குரூப்லேருந்து ஆஸ்திரேலியா ஷுவர், இந்தியாவா ஆப்கானிஸ்தானான்னு தெரியல. மேபி இந்தியா வருவாங்க. இந்த குரூப்லேருந்து ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் மை பிக். இங்கிலாந்து இஸ் அ குட் சைட். சவுத் ஆஃப்ரிக்கா என்னமோ ஒரு ஃபீலிங் எனக்கு அவங்க செமிஃபைனல்ஸ் வந்துடுவாங்கன்னு பார்க்கலாம். பட் ஓவரால் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சூப்பர் எயிட்ஸ் காத்திருக்கு. மழை ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணலன்னா நல்ல மேட்சஸ் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்சை குவிக் ப்ரிவ்யூ ஒன்று பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். சூப்பர் எயிட்ஸ் ஸ்டேஜ் வந்தாச்சு. இனிமேல் கொஞ்சம் சூடு பிடிக்கும். ஹோப்ஃபுல்லி பப்ளிக்லேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் இது வரைக்கும் ஆறி போன காஃபி மாதிரி கொஞ்சம் லூக்வாமாக தான் இருந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.